கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? நம்ம என்ன செய்றோமோ அது நமக்கு திரும்பி கிடைக்கும். நியூட்டனுடைய விதி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம என்ன செய்றோமோ அது திரும்பியும் அதே விகிதத்துல நமக்கு திரும்ப வரும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். கலாத்தியர் 6:7 அந்த வசனத்துடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம எதை செய்றோமோ, எதை விதைக்கிறோமோ அதுக்குரிய பலன் தான் நமக்கு கிடைக்கும். ஒரு முறை ஒரு கிராமத்துல ஒரு அம்மாவுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவங்க தினமும் தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமையல் செய்யும் போது கூட 2 ரொட்டியை செஞ்சு அந்த வீட்டுடைய ஜன்னல்ல வைக்கிறது. அவளோட எண்ணம் என்னன்னா, என்னுடைய மகன் தூர இடத்துல வேலை செய்கிறான், அவன் கஷ்டப்படுவான்ல, அப்போ நான் யாருக்காவது உதவி செய்தா ஒருவேளை என்னுடைய பையனை யாராவது பார்த்துக்குவாங்க அப்படின்னு தினமும் அவ வீட்டில் வெளியே வைக்கிற ரொட்டியை ஒரு கூன் போட்ட ஒரு மனிதன் வந்து எடுத்துட்டு போவாரு. அவர் ஒரு நாள் கூட நின்று அந்த அம்மாவுக்கு நன்றி சொன்னதே இல்லை. ஆனா சில வார்த்தைகளை முணங்கிக்கிட்டே போவாரு. நீ நல்லது செஞ்சா நல்லது உன் கூட இருக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது உன் கூட இருக்கும் அப்படின்னு. ஒரு நாள் இந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. கொஞ்சம் விஷத்தை எடுத்து ரொட்டியில வச்சு செஞ்சு அதை ஜன்னல் கிட்ட வைக்க போயிட்டாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு யோசனை, ச்சே நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிறோன்னு அந்த ரொட்டியெல்லாம் தூக்கி நெருப்புல போட்டு புதுசா நல்ல ரொட்டி செஞ்சு ஜன்னல்ல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சில நாட்கள் போச்சு. இந்த செயல்பாடு வழக்கமா நடந்துட்டே இருந்தது. ஒரு நாள் கதவு தட்டுற சத்தம் கேட்டோடனே இந்த அம்மா போய் கதவை திறந்தாங்க. அங்க பார்த்தா தன்னுடைய மகன் அப்படியே மெலிஞ்சு பழைய துணிகள்ல நின்றுட்டு இருந்தான். பையனை உள்ள கூட்டிட்டு வந்து என்னப்பா ஆச்சுன்னு கேட்கும்போது அவன் மெதுவா சொல்ல ஆரம்பிச்சான். அவன் சொன்னான், என்னுடைய வேலையை நான் இழந்துட்டேன், பணம் இல்லாததுனால ஊருக்கு நடந்தே வந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், பசி தாங்க முடியாம ஊர் எல்லையில நான் மயங்கி விழுந்துட்டேன். அப்ப கூன் போட்ட ஒரு மனிதன் வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு சில ரொட்டிகளை சாப்பிட கொடுத்தாரு. அந்த ரொட்டியை சாப்பிட்ட பிறகுதான் நான் வீட்டுக்கு வரக்கு தெம்பு கிடைச்சது அப்படின்னு சொன்னான். அந்த அம்மா உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இன்னைக்கு நான் விஷம் வச்சு செஞ்சு வச்சிருந்தேன்னா அது என் மகனுக்கு தானே போய் சேர்ந்துருக்கோன்னு யோசிச்சாங்க. இல்லைன்னா அந்த மனிதன் ஏற்கனவே இறந்திருந்தா என் மகனும் இறந்திருப்பானே. அந்த கூன் போட்ட மனிதன் என்ன வார்த்தை சொன்னானோ அது இப்ப அவங்களுக்கு புரிஞ்சுது. அதுல இருந்து தினமும் அவருக்கு ஒரு நாள் விடாம சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சாங்க அந்த அம்மா. அடுத்த கதையில் சந்திப்போம்.